வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்தியாவை ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நெருக்கடி ஜியோ பொலிட்டிக்கல் கிரைசிஸ் என்ன அப்படின்னா, இந்த எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு. வீடுகள்ல எல்லாம் கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த எரிவாயு தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடி இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கு. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்துட்டு இருக்க இந்த இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இவங்களோட அந்த ஒரு போர் நடந்துட்டு இருக்குது இல்லையா? இதன் காரணமாக தான் இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஆக்சுவலி இப்ப என்ன பிரச்சனை அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். எல்பிஜி கேஸ் அப்படின்னா என்னன்னா, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். இது திரவமயமாக்கப்பட்ட அந்த பெட்ரோலியத்தோட வாயு. அதுதான் நம்ம நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர்ஸ்ல வர்றது. இதுல மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு 50-50 வைஸா பியூட்டேன் அப்படின்ற ஒரு வாயுவும் ப்ரொப்பேன் அப்படின்ற ஒரு வாயுவும் அதுல இருக்கு. நம்மளோட வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேஸா இருக்கட்டும், அல்லாமல் இதே மாதிரி இண்டஸ்ட்ரியல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கட்டிங் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்காக, இல்லை ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இதில் எல்லாமே இதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ இந்த எல்பிஜி எங்கெல்லாம் உபயோகப்படுது அப்படின்றத பார்த்தோம். இப்போ சரி, இது எங்கே தான், எப்படி தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இது எப்படி தான் வருது, ஏன் இந்த கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நேச்சுரல் கேஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த சிஎன்ஜி அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ட்ரில் பண்ணி நிலத்தில் ட்ரில் பண்ணி உள்ளே இருக்கிற வாயுஸை வெளியே எடுப்பாங்க. அதில் கொஞ்சம் நேச்சுரல் கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பான வாயுக்கள் கிடைக்கும். நிறைய வாயுக்கள் சேர்ந்து இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதில் தான் இந்த மீத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் கூட நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மீத்தேன் எடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெய்வேலியில் நடந்த அந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு இல்லையா? அந்த ஹைட்ரோ கார்பன் அப்படின்ற அந்த விஷயம் தான் இந்த எல்பிஜி. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதிலிருந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த எல்பிஜி அப்படின்றது. இதை ரெண்டு விதத்துல எடுப்பாங்க. ஒன்று இந்த மாதிரி நேச்சுரல் கேஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது. இன்னொன்று இந்த க்ரூட் ஆயில் இருந்து எடுப்பாங்க. சவுதி அரேபியா இந்த மாதிரிப்பட்ட வளைகுடா நாடுகளில் தான் ஏற்கனவே எண்ணெய் வளங்கள் நிறைய இருக்கிறனால அவங்க அங்கே ஆயில் ரிஃபைனரிஸ் நிறைய வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸும் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே நிறையவே எடுக்க முடிகிறது. பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ எல்பிஜி எடுக்கிறாங்கன்னா, நேச்சுரல் கேஸ்லேருந்து எடுக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு விதமான தனித்தன்மைகள் இருக்கும். சில வாயு சீக்கிரமாகவே ஆவியாகி போகும், சிலது கொஞ்சம் லேட்டாக ஆவியாகும். இந்த மாதிரிப்பட்ட டிஃபரன்சஸை வச்சு தான் அதை அவங்க பிரித்து எடுத்துருவாங்க அந்த ரிஃபைனரிஸ்ன்னு சொல்லும்போது சுத்திகரிப்பு ஆலைகள் மாதிரிப்பட்டது. இது நேச்சுரல் கேஸ்ல இருந்து எடுக்கிறது. அவங்களுக்கு ஏற்கனவே கேஸாவே கிடைக்கும். அதுல பலதரப்பட்ட வாயுக்கள் சேர்ந்து இருக்கும். அதுல இருந்து இந்த ரெண்டு வாயு, பியூட்டேன் அப்படின்றதையும் ப்ரொப்பேன் அப்படின்ற அந்த ரெண்டு வாயு மட்டும் தனியாக பிரிச்சு எடுக்கிறது நேச்சுரல் கேஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. அது போக இரண்டாவது ஒரு வழியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த க்ரூட் ஆயில்னு சொல்ற இந்த கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா? அந்த கச்சா எண்ணெய் அது ஒரு ரொம்ப பிளாக், ரொம்ப திக்கான ஒரு க்ரூடா கிடைக்கும். அதுக்குள்ளாடி நிறைய ப்ராடக்ட்ஸ் அதுல இருந்து கிடைக்கும். பெட்ரோல் ஆகட்டும், டீசல் ஆகட்டும், நம்ம ரோட்ல போடக்கூடிய தாரு, இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு விஷயங்கள் கிடைக்கும். அதில் ரொம்ப ரொம்ப மினிமமாக, ரொம்ப கொஞ்சமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எல்பிஜி கேஸுமே அதில் இருக்கும். இந்த ப்ரொப்பேன், பியூட்டேன் அப்படின்னு சொல்கிற இந்த ஹைட்ரோ கார்பன்ஸும் அதுக்குள்ளாடி கொஞ்சமாக இருக்கும். ஒரு பேரல் இந்த கச்சா எண்ணெயை அவங்க போட்டு இந்த மாதிரி சுத்திகரிக்க கொடுத்தா அதுலேருந்து ஒரு 45% கிடைக்கிறது பெட்ரோலாக இருக்கும். ஒரு 25% டீசல் கிடைக்கும். ஒரு 3% தான் இந்த எல்பிஜி கேஸுக்கான அந்த ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதனால தான் இந்த எல்பிஜி கேஸ் சீக்கிரமாக தட்டுப்பாடு அப்படின்ற நிலைமைக்குள்ள போனது. இப்போ நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்றதுக்குள்ள வருவோம். நேற்றுக்கும் இன்னைக்கு எல்லாமே எல்பிஜி கேஸ் கமர்ஷியலுக்கு கொடுக்கக்கூடாது. கமர்ஷியல்னு சொல்லும்போது இந்த ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இதுக்கு எல்லாமே உபயோகிக்க தடை விதித்திருக்காங்க நம்மளோட இந்திய அரசாங்கம். இதுக்காக ஒரு சட்ட திட்டம் இருக்கு. அது என்னன்னா, எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட், இசிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. இது எப்பயுமே ஆக்டிவா தான் இருக்கும். ஆனா ரொம்ப பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரிப்பட்ட அவசர கால நிலைகள் வரும்போது மட்டும்தான் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா அமல்படுத்துவாங்க. இந்த ஆக்ட் என்ன அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆக்ட் வச்சு தான் இப்போ இந்த கமர்ஷியல் அப்படின்னா இந்த ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த கேஸ் சிலிண்டர்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தடையை போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க, இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் சண்டை போடுறாங்க இல்லையா? அப்ப ஈரானோட அந்த நாட்டோட பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு ஜலசந்தி, இந்த கடல் அதுல கனெக்ட் ஆகிற ஒரு இடம், அந்த இடம் தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்ற இடம். அது ஈரானோட கண்ட்ரோல்ல இருக்கிறனால அவங்க அந்த இடம் வழியா இந்த டேங்கர்ஸ், பெரிய பெரிய ஷிப்ஸ்ல இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் இந்த எண்ணெய் வளங்கள் எல்லாம் வருது அப்படின்னு. அந்த இடங்கள்ல அவங்க வளைகுடா நாடுகள்ல இருந்து வெளியே வர விடாம அந்த டேங்கர்ஸ், பெரிய பெரிய ஷிப்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறனால நமக்கு இப்போ நம்ம அங்கே இருந்து தான் நம்மளோட 90% ஆஃப் த கன்சம்ஷன் நம்மளோட வளைகுடா நாடுகள்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம்.
ஸோ அதனால இப்போ நமக்கு என்னன்னா அந்த எண்ணெய்கள் வந்து நமக்கு வராதனாலையும் அந்த கேஸ் வந்து நமக்கு வந்து ரீச் ஆகாதனாலையும் நமக்கு இங்கே ஒரு பயங்கரமான தட்டுப்பாடு வந்திருக்கு. ஸோ நம்மளோட இந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு அமல்படுத்தி இருக்கிற அந்த எசென்சியல் கமோடிட்டி ஆக்ட் இருக்கு இல்லையா, அதன் வழியா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து யாருமே இந்த எல்பிஜி கேஸஸை வந்து பதுக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி கிரைசிஸ், இந்த மாதிரி அவசர கால நிலைகள் வரும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த கேஸ் சிலிண்டர்ஸ் அதில் எல்லாத்தையுமே பதுக்கிடுவாங்க. பதுக்கி ரொம்ப அது ஒரு ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா ஒரு செயற்கையாக ஒரு டிமாண்டை ஒரு தேவையை அதிகரித்து அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அது தேவைப்படும் இல்லையா, அப்போ வந்து காசை ஜாஸ்தி பண்ணி இல்லைன்னா அந்த பொருளோட விலையை வந்து கூட்டி விற்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களை வந்து நம்ம எல்லா நாடுகளையும் இது வந்து செய்வாங்க. யாருன்னா அந்த சப்ளையர்ஸாக இருப்பாங்கல்ல, விற்பனையாளர்களாக இருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரிப்பட்ட ப்ராஃபிட்டை வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கும் பொதுமக்களுக்கு வந்து நியாயமான விலையில் வந்து அந்த பொருட்கள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த மாதிரிப்பட்ட ஆக்ட்ஸ் இருக்குது. அது வந்து இன்னைக்கு அமல்படுத்தியிருக்காங்க. அதன் வழியாக என்னன்னா இன்னையிலிருந்து நமக்கு பாம்பே, அப்புறம் பெங்களூரு, அடுத்த சென்னைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் மேக்ஸிமம் வந்து இந்த எல்பிஜி கேஸ் சப்ளை வந்து கட் ஆயிருக்கு. அதனால ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து கடை அடைக்க போகிறதா ஒரு சூழ்நிலைக்குள்ளாடி தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால வந்து ஹோட்டல்ஸு, அப்புறம் இந்த பிஜிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பிஜிஸு, ஹாஸ்டல்ஸு, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு கூட வந்து லிமிடெட் சப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க சப்ளை கட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சப்ளை எதுக்கு கட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா வீடுகளுக்குமே வந்து வீட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து புக் பண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை வர்றதுக்கு வேண்டிய வீடுகளில் வந்து எந்த விதமான அவசர கால நிலைகளும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து கமர்ஷியல்ஸை வந்து கட் பண்ணுறாங்க. பொதுமக்களும் வந்து பயந்து போய் எல்லா சிலிண்டர்ஸையும் வாங்கி வீட்டுக்குள்ளே பறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக 25 நாள் டொமஸ்டிக் கேப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு சிலிண்டர் புக் பண்ணிட்டோம்னா அடுத்த ஒரு 25 நாளைக்கு வந்து நம்ம அடுத்த சிலிண்டர் வாங்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டத்தையும் ஒரு திட்டத்தையும் வந்து இதுக்குள்ளாடி வந்து புகுத்தியிருக்காங்க. ஸோ அதன் வழியாக வந்து மக்கள் வந்து பேனிக் ஆகி அப்படின்னா பயந்து போய் எல்லாத்தையும் வாங்கி ஒரே வீட்டுக்குள்ளே வச்சுக்க கூடாது அப்படின்ற நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பொதுமக்களாகிய நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா அவசர காலத்துக்கு நமக்கு வந்து இப்போ எரிவாயு கிடைக்காம போகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய நாடாக இருக்கே இந்தியா ஏன் வந்து இந்த சூழ்நிலை தடுமாறுது, ஏன் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியாவில் வந்து இந்த எல்பிஜி கேஸோட தேவை வந்து கிட்டத்தட்ட 34 மில்லியன் மெட்ரிக் டன்னுக்கு தேவைப்படுது. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 340 கோடி லிட்டர்ஸ் அளவுக்கு வந்து இல்லை கோடி கிலோகிராம் அளவுக்கு வந்து நமக்கு ஒரு வருஷத்துக்கான தேவை இருக்குது. ஆனால் எல்லாமே நம்ம நாட்டிலேருந்து எடுக்க முடியுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நமக்கு வந்து அதில் ஒரு 40% ஒரு 40 to 30% தான் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே வந்து நமக்கு இந்த எல்பிஜி கேஸ் கிடைக்குது. ஸோ அதனால நம்ம வந்து வெளி நாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. அதில் வந்து பிரைமரியாக இருக்கக்கூடிய முதன்மையாக இருக்கிறது எல்லாமே வந்து இந்த கல்ஃப் வளைகுடா நாடுகளில் தான் இருக்குது. அது போக வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து அமெரிக்கா, கனடா அங்கே இருந்து. ஆனால் அங்கேருந்து நம்ம வந்து கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு 1 மந்த் ஆகும். அந்த ஷிப்பில் வர்றதுக்கே வந்து 1 மந்த் ஆகும். ஆனால் வளைகுடா நாடுகளில் நமக்கு ஒரு 4 நாள் இல்லைன்னா ஒரு 5 நாளையில் நமக்கு வந்து சேர்ந்துடும். அதனால தான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இங்கேயே வாங்குறோம். ஆனால் நமக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரலாம். என்ன அப்படின்னா, சரி வார் தான் வந்துருச்சு, அவங்க வந்து ஆயில் டேங்க்ஸு, ஷிப்ஸ் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. அப்படின்னா எல்லாத்துக்கும் விலையும் தானே ஏறி இருக்கணும். இப்போ அந்த க்ரூட் ஆயிலு, பெட்ரோலு, டீசலு எல்லாமே ஏறி இருக்கணும்ல. ஏன் இது இந்த எல்பிஜிக்கு மட்டும் இந்த கிரைசிஸ் வருது அப்படின்ற ஒரு டவுட் நமக்கு வரும் இல்லையா. ஆக்சுவலாக அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூட் ஆயில் அப்படின்றத வந்து நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் அப்படின்னா ஒரு 2 மாதம் கூட எந்த லாஜிஸ்டிக்ஸ் ஷிப் எல்லாம் இங்கே மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தாலும் நம்மளால் தாக்குப்பிடிக்கிற அளவுக்கான வந்து க்ரூட் ஆயிலை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் 70 நாளைக்கு வரைக்கும் இந்தியாவில். ஆனால் வந்து இந்த எல்பிஜி கேஸ் வந்து நம்மளால் ஒரு 12 to 15 டேஸ்க்குள்ளே அவ்வளவு தான் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்பிஜி கேஸ்ன்றது வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவான ஒரு கேஸ். அதில் வந்து முதல் விஷயம் என்னென்னா, இதை வந்து நம்ம வந்து ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி அதோட டெம்பரேச்சரை குறைச்சி அப்படி தான் நம்ம வந்து இந்த சிலிண்டருக்குள்ளே அடைச்சி கொண்டு வரோம். நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுகளில் கொண்டு வர சிலிண்டர் குளிக்கி பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணி திரவமாக இருக்கும், அது ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கும். அதனால அது ஆக்சுவலாக ஒரு வாயு, ஒரு கேஸ். அந்த கேஸை கம்ப்ரஸ் பண்ணி அதை வந்து ரொம்ப அழுத்தி இந்த பாட்டில் சிலிண்டருக்குள்ளாடி வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அழுத்தம் காரணமாக அந்த வாயு வந்து லிக்விட் ஃபார்மில் இப்போ உட்காந்துருக்கு. ஸோ இப்போ வந்து அதை ரஃபாக ஒன்று பார்த்தாங்கன்னா அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 1 லிட்டர் இந்த லிக்விடாக இருக்குல்ல அந்த சிலிண்டருக்குள்ளாடி, இந்த 1 லிட்டர் வந்து நம்ம கேஸ் ரிலீஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அப்போ அது வெளியே வரும்போது அது வந்து எவாப்ரேட் ஆகுது. அப்படி வாயு மாதிரி திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுது. அப்படி மாறுறது 1 லிட்டர் சிலிண்டரில் இருக்கிறது 270 லிட்டர் அளவுக்கான வாயுவை வந்து வெளியே விடும். அப்படின்னா 270 டைம்ஸ் வந்து நம்ம அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி இதுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து அது எவ்வளவு கம்ப்ரஸ்டு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த ஒரு
ரிஸ்க் வந்து இந்த எல்பிஜி கேஸஸுக்கு இருக்குது. அதனால தான் நம்மளால் வந்து பெரிய பெரிய இப்போ க்ரூட் ஆயில் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மாதிரி நிலத்துக்கு அடியில் பெரிய குடோன்கள் டேங்குகள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளால் இந்த எல்பிஜி கேஸை வந்து வைக்க முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிஎன்ஜி கேஸஸ் எல்லாம் வந்து இந்த சப்சி பைப்ஸ்ன்னு போட்டு இப்போ கடல்களுக்குள்ளாடி வந்து பெரிய பெரிய பைப்புகள் எல்லாம் போட்டு பல நாடுகள்ல இருந்து கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து இதை கொண்டு வந்திருந்தா அந்த ஷிப் ஓடலைனாலும் நமக்கு வந்துட்டு வர வேண்டியது வந்து வந்துட்டே இருந்திருக்கும்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கும் வந்து இதுதான் காரணம். இன்னொன்று வந்து இந்த எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பொதுவாக வந்து நம்ம வந்து கேஸ் அப்படின்றத வந்து நம்ம திறந்தோம்னாலே வந்து ஆவியாகி மேலே போயிடும். ஏன் அது மேலே போகுது அப்படின்னா, அது காற்று வடைக்கும் லைட்டாக இருக்குது, காற்று வடைக்கும் எடை குறைவாக இருக்கிறதுனால அது மேலே போகுது. ஆனால் அந்த எல்பிஜி கேஸை பொறுத்த வரைக்கும் அது காற்று வடைக்கு 2 மடங்கு எடை வந்து அதிகமாக இருக்கும். அதனால நம்ம கேஸை திறந்துட்டோம்னா கேஸ் வந்து மேலே போகாது, கேஸ் வந்து தரையில் வந்து அப்படி எப்படி ஒரு தண்ணி கீழே சிந்தி இருக்குமோ அதே மாதிரி இந்த கேஸ் வந்து தரையில சிந்தி இருக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அது வாயு நிலைமையில இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதை பார்த்தா அது பார்க்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் மூலம் அதை பார்த்தா அது வந்து தரையில் வந்து ஒரு தண்ணி படலம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், தரைக்கடியில் அதை ஸ்டோர் பண்ணி வச்சோம்னாலும் அதில் ஏதோ ஒரு லீக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு யாருக்குமே தெரியாது. அது லீக் ஆகி அது அப்படியே தண்ணியை மாதிரியே ஓடி நம்ம பல கிலோமீட்டர்கள் வேணாலும் போயிருக்கோம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஸ்பார்க் அதுக்கு மேலே பட்டுச்சுன்னா அது அந்த இம்மீடியட்டாக எப்படி நம்ம கேஸ் எல்லாம் எரியுதோ அதே மாதிரி மொத்த அந்த அந்த ஏரியாவும் இல்லை அந்த எவ்வளோ கிலோமீட்டர் அது படலமாக படர்ந்துருக்கோ அவ்வளோ ஏரியாவுமே ஒரு பெரிய அட்டம் பாம் மாதிரி ஆயிரும். இதே தான் வந்து அந்த கடல்களில் அதை வந்து அதற்கு பைப் லைன் போட்டு கொண்டு வந்தாலும் வரக்கூடிய பிரச்சனைகளும் இதே தான். அதை வந்து ஒரு கடலுக்குள்ளாடி கொண்டு வந்தோம்னா இங்கேயோ ஒரு இடத்துல லீக்கு, ஏன்னா அது இவ்வளோ கிலோமீட்டர் தூரமாக இருக்கு இல்லையா, அந்த அவ்வளோ கிலோமீட்டர் தூரத்துக்கும் அதை ப்ரெஷர் பண்ணி அதை லிக்விட் ஃபார்மில் வச்சுக்கணும். அதை ப்ரெஷர் பண்ணுற அழுத்தம் கொடுக்குறத கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா அது வந்து உடனே வந்து நம்ம கேஸ் நம்ம அடுப்பில் வர்றது மாதிரி எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதை அவ்வளோ தூரம் கம்ப்ரெஸ் பண்ணியே நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது வந்து முடியாது. இன்கேஸ் ஏதாவது லீக் ஆயிடுச்சுனாலும் கடலுக்கு அடியில் இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு தண்ணி மாதிரி அங்கே ஒழுகி கீழே தரையில் இருக்கும். அது ஆவியாகி மேலே போயிடுச்சுன்னா காத்தா போயிடும், அது பெரிய ஆபத்து இருக்காது. ஆனால் இது ஆவியாகி போகாமல் கீழே வந்து இப்படி ஆகிரும், அதனால ட்ராப் ஆகி பெரிய பாம்பு பிளாஸ்ட் மாதிரி எல்லாம் நடந்துடும். ஸோ அந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னால தான் நம்மளால் வந்து இதை ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல. அதனால தான் இது வந்து 12 days to 15 days தான் மேக்ஸிமம் வந்து இந்தியாவில் தாக்கு பிடிக்க முடியுது. சின்ன சின்ன இடங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் லிமிட்டட் லெவலில் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியுது. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஜலசந்தி வளைகுடாயில் இருக்க அந்த ஜலசந்தி, அந்த இடத்த வந்து நம்ம ஒரு 2-3 நாள் 2 நாள் கூட ஆகலை, அந்த 2 நாள் வந்து பிளாக் பண்ணதுக்கே இந்த அளவு கிரைசிஸ் வருதுன்னா அவங்க வந்து அதை கிட்டத்தட்ட ஒரு மாதம் பிளாக் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதோ அந்த இடத்துல ஏதோ ஒரு சட்டச்சிக்கலை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எந்தெந்த கிரைசிஸை வந்து கிரியேட் பண்ணும். இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, இல்லை உலகத்தில் இருக்கிற சகல மற்ற நாடுகளுக்குமே இந்த பிரச்சனைகளை கிரியேட் பண்ணும். முதல் வந்து இப்போ வந்து நமக்கு எல்பிஜி பிரச்சனை வந்துச்சு, அடுத்து வந்து பெட்ரோல் டீசல் அதோட தட்டுப்பாடுகள் வர வாய்ப்பு இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம ரோட்டில் ஓடக்கூடிய லாரி பஸ்ஸு இந்த மாதிரி மெயினாக வந்து இந்த ட்ரக்கு லாரி இதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து இந்த பொருட்களை வந்து பல இடங்கள்லேருந்து பல இடங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றது. தட்டுப்பாடு இல்லாமல் நமக்கு அரிசி, காய்கறிகள், இந்த பருப்பு வகைகள் இதெல்லாம் கிடைக்கணும்னா வந்து இந்த வண்டி வாகனங்கள் எல்லாம் ஓடணும் இல்லையா. ஸோ இந்த எனர்ஜி அப்படின்றது வந்து கட் ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கிரைசிஸ் வரும். ஸோ முதல் வந்து இப்போ எல்பிஜி, அடுத்து வந்து பெட்ரோல் டீசல், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, இப்படி ஒன்றா டவுன் ஆகும். பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு ஜெனரேட்டர் ஓடிட்டு இருந்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் ஆகும்போது போட்டிருந்த லைட்டெல்லாம் ஒன்றா ஷட் டவுன் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி போய் கடைசியில் அந்த கண்ட்ரி வந்து கிரைசிஸ்க்குள்ளாடி பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலைமைக்குள்ளாடி போயிடும். அந்த மாதிரி நிலைமைக்குள்ளே போகாது, இது வரைக்கும் போனதில்லை, அந்த அளவு விட மாட்டாங்க. ஏன்னா உலக நாடுகள் எல்லாமே வந்து இதனால் பாதிக்கப்படுவாங்க. பொதுவாக ஏன் வந்து வளைகுடா நாடுகள் மட்டும்தான் இவ்வளோ நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாடுகள் வந்து நிறைய பொதுவாகவே சின்ன நாடுகள், ஆனால் வந்து அவங்கள்ட்ட நிறைய வளங்கள் இருக்கிறனால அந்த நாட்டுக்கு தேவைக்கும் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம இந்தியா இல்லை அமெரிக்கா இந்த மாதிரிப்பட்ட நாடுகள்லையும் இந்த வளங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த நாட்டோட பரப்பளவும் அந்த நாட்டோட மக்களோட அந்த தேவை இருக்கு இல்லையா, அதை விடைக்கும் அளவு வந்து கம்மியாக இருக்கிறனால தான் நம்ம வெளிநாடுகளை நம்பி இருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த வளைகுடா நாடுகளில் தேவைக்கும் அதிகமாக இருக்கிறனால அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து அதனால தான் கிடைச்சிட்டு இருக்கு. அதனால நம்ம அண்ணன் அமெரிக்கா ட்ரம்ப் இருக்காப்ல, அவர் தான் இந்த பிரச்சனைகளை கிரியேட் பண்ணாரு. இப்போ லைட்டாக வந்து நான் வந்து முடிக்க போகிறேன் அப்படின்னு பேசுகிறாரு. ஏன்னா எல்லா நாடுகளும் இந்த மாதிரிப்பட்ட எனர்ஜி கிரைசிஸ் வர ஆரம்பிச்சனால முடிக்க போகிறோம், த வார் இஸ் அபவுட் டு கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அவரை நம்ப முடியாது. அவர் இன்னைக்கு ஒன்று சொல்லுவார், அவங்க கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்ஷியலாக வந்து அந்த ஹார்மோஸ் அந்த ஜலசந்தியை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு விதம் வந்து நமக்கு அந்த கிரைசிஸ் எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இப்போ அங்கே ஜலசந்தியை ஓப்பன் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாகும் அங்கேருந்து நமக்கு அந்த பொருட்கள் அந்த எல்லாமே வந்து சேர்றதுக்கு. ஸோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் பெரிய அளவு அபாயகரமாக மாறக்கூடிய அளவுக்கு இருக்காது அப்படின்னு நம்புவோம். எல்லாம் சரியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களோட தாட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.